ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செல்வ வளம் தரும் கௌரி யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் நிறையனவற்றை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒன்று தான் கௌரி யோகம். இந்த கௌரி யோகத்திற்கான காரணகர்த்தாக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி மற்றும் குரு சந்திரன், இந்த மூவர் தான். இது 2 நிலைகளில் இந்த யோகம் நமக்கு செயல்படும். ஒன்று, சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில், சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் உங்கள் லக்னத்திற்கு மறையாதிருந்து, சந்திரன் ஆட்சி உச்சம் மற்றும் பௌர்ணமி இந்த 3ஐயும் எடுத்துக்கலாம். சந்திரன் ஒன்று ஆட்சியாக இருக்கணும், இல்லை உச்சமாக இருக்கணும், இல்லை பௌர்ணமி யோகத்தில் இருக்கணும். இந்த 3 நிலைகளை பெற்று, இந்த 3 நிலைகளில் உங்கள் லக்னத்துக்கு அவர் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அப்படி இருக்கிற சந்திரனை குரு கேந்திரத்தில் இருந்தபடியோ திரிகோணத்தில் இருந்தபடியோ பார்த்தாலோ இணைந்தாலோ கிடைக்கிறது கௌரி யோகம். இதில் குருவும் சந்திரனும் இணைஞ்சால் அது கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறது மாதிரியான இன்னொரு ஆப்ஷன்ஸ்லேயும் வந்துடும்னாலும், இது கௌரி யோகங்கிற அடிப்படையிலும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியது. இதில் முக்கியமான ஒரு விதி என்னென்னா, உங்கள் பாக்கியாதிபதி குறைந்தபட்சம் நட்பு நிலைக்கு கீழே போகாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த கௌரி யோகம் முழுசாக செயல்படும். புரியுதுங்களா? திரும்ப ஒரு வாட்டி இந்த விதியை சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பவராக இருக்கணும். அவர் ஒன்று ஆட்சி அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா உச்சம் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். சூரியனோடு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது சந்திரனுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். இதில் கரெக்டாக பர்டிகுலராக அந்த பௌர்ணமி நட்சத்திரத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே பௌர்ணமி தான். அந்த மாதிரியான அமைப்பில் குரு பகவானின் பார்வை சந்திரனுக்கு கிடைக்கணும், அல்லது சந்திரனோட இருக்கணும். இந்த அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பாக்கியாதிபதி நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது செல்வ வளம் மிக்க கௌரி யோகம். என எந்த ஒரு பாக்கியதையை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றாலும், எந்த ஒரு யோகத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றாலும், எந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றாலும் அந்த 9ஆம் அதிபதி உருப்படியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் உச்சம் ரிஷபத்தில், இது லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இவர் மறையவில்லை. யார் மறையலை? லக்னத்துக்கு அவர் மறையலை. இவரை ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருந்தபடி குரு பார்க்குறார். சிம்ம லக்னம் 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் சந்திரனை பார்க்குறார். சந்திரன் உச்ச சந்திரன், இவர் லக்னத்துக்கு மறையலை. இந்த சிம்ம லக்னத்திற்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி. புரியுதுங்களா? இது முழுமையான கௌரி யோகம். ஜாதகத்தில் குரு, சந்திரன் மற்றும் செவ்வாய் யாரும் கெடலை. பாக்கியாதிபதி பாக்கியங்களை அனுபவிக்க கொடுக்கிறார். சந்திரன் உச்ச வலிமையோடு இருக்கிறார், அவரை குரு பார்க்கிறார். இப்போ ஏற்படுற இந்த கௌரி யோகம் என்ன செய்யும்? நீண்ட ஆயுள் பலம், நிலபுலன்கள், அதிகாரம் உள்ளவர்களின் தொடர்பு, அதிகார பதவிகளுக்கு நீங்களே செல்வது, சாதாரண குடும்ப நிலையில் இருந்தாலும் மிகச்சிறந்த யோகத்தை பெற்று அமைப்பு, அதன் மூலமாக வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கான சூட்சுமங்கள் உண்டு. அதே மாதிரி நல்ல தாய் தகப்பன், நல்ல குருமார்கள், ஏன்னா பாக்கியம் வலுக்கிறதுனால குருவின் வழிகாட்டுதல்ங்கிறதும் கிடைக்கும். நல்ல குருமார்கள், குருவின் வழிகாட்டுதல், நீண்ட தூர பிரயாணங்களினால் ஆதாயம், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல புத்திரர்கள், புத்திரிகள், சமுதாய அந்தஸ்து, மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு, உறவுகளின் மத்தியில் நாம் தலை நிமிர்ந்து வாழும் ஒரு யோகிதைகள், வாரிசுகள் நல்விதத்தில் வளர்ச்சி அடைவது. இந்த வாரிசுகள் விதத்தில் வளர்ச்சி அடைவதன் மூலமாகவும் கூட ஒவ்வொருத்தருக்கு அந்த பாக்கிய யோகங்கள் வரும். நான் சமீபத்தில் பார்த்த ஜாதகத்தில் ஒன்று சொல்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போ சொன்ன அதே உதாரணம் தான். சிம்ம லக்னம், இவருக்கு 4ஆம் இடத்துல குரு,
10ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், 9ஆம் இடத்துல செவ்வாய். தன்னோட பையனை வந்து சிவில் சர்வீஸில் சேர்க்கலாமாங்கிறதுக்காக தான் ஜாதகம் கேட்டார். கண்டிப்பாக சேருங்க, உங்களுக்கு பெருமை சேர்ப்பான்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக அவர் வந்து பையன் வந்து இப்போ வந்து முடிச்சிட்டார், அதை பாஸ் பண்ணிட்டார், நல்ல கிரேட் 1 பொசிஷனில் இருக்க. அப்போ இந்த அமைப்பு நமக்கும் அந்த யோகத்தை கொடுக்கும், நம்ம வாரிசுகளுக்கும் கொடுக்கும், நம்ம பேரண்ட்ஸு பெற்றோர்களுக்கும் நல்ல ஆயுள் பலத்தையும் தீர்க்கமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது. பொதுவாக மனுஷனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்னங்க? நல்ல ஒரு தாய் தகப்பன், நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு வாரிசுகள். இவங்க வந்து எந்த விதமான திடுக்கிடும் திருப்பங்கள் இல்லாமல் அப்படியே ஒரு சீரான வளர்ச்சியில் போகிறோம். இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4 குடும்பத்தில் பார்த்திங்கன்னா திடுக்கிடும் திருப்பங்கள் நிகழ்ந்துருது. டைவர்ஸ் நடக்குது, விபத்துகள் நடக்குது, வேலை போயிடுறது, தொழில் நஷ்டமாயிடுறது, தாய் தகப்பன் இளமையில் இறந்து போயிடுறது, வாழ்க்கை துணை பிரிஞ்சு போயிடுறது, குழந்தைங்க உருப்படி இல்லாமல் வளர்றது, இல்லை குழந்தையே இல்லாமல் போகிறதுன்னு எத்தனையோ விஷயமான பிரச்சனைகளை சந்திக்கணும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை, செல்வ வளம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை இந்த 16 பேர்கள்னு சொல்லுவாங்க, இந்த 16 பேரும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த கௌரி யோகம் உங்களுக்கு கொடுக்கும். புரிஞ்சுங்களா? கௌரி யோகத்திற்கு 3 பேர் அமைப்பு. ஒன்று சந்திரன், இன்னொருத்தர் குரு, 3வது பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி கெடாமல் இருக்கணும். இன்னொரு நிலையிலும் கௌரி யோகம் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி உச்சம் பெற்ற நிலையில், முதல்ல நான் சொன்னது பாக்கியாதிபதி நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கணும். 2வது அமைப்பில் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் அவரை வளர்பிறை சந்திரனோ குருவோ, பங்கப்படாத குருவோ பார்த்தாங்கன்னாலும் கௌரி யோகம் ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம். இந்த மீன லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யார்? செவ்வாய். இவர் வந்து உச்சம். இந்த உச்சம் பெற்ற செவ்வாயை சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் பார்க்குறார். சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் பார்க்குறார். இவர் வந்து வளர்பிறை சந்திரன். சூரியன் மேசத்தில் உச்சம், மீன லக்னம், பாக்கியாதிபதி உச்சம், 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம், சந்திரன் வளர்பிறை சந்திரனா கடகத்தில் ஆட்சி பெற்று செவ்வாயை பார்த்தபடி இருக்கார். இது சந்திரமங்கல யோகமாகவும் அறியப்படும். இதுவும் பாக்கிய யோகம். இதில் இன்னொரு அடிஷனலாக கண்ணியில் இருந்தபடி குருவும் பார்த்துட்ருப்பார். செவ்வாயை கண்ணியில் இருந்தபடி குருவும் பார்த்துட்ருப்பார். இது ஒரு முழுமையான கௌரி யோகம். ஒன்று, சந்திரன் வலுப்பெற்று குருவின் பார்வை பெற்று அல்லது குருவின் இணைவு பெற்று பாக்கியாதிபதி நட்பு நிலைக்கு குறையாத வகையில் கிடைக்கும் கௌரி யோகம். இன்னொன்று, உங்கள் பாக்கியாதிபதியே உச்சம் பெற்று குரு அல்லது சந்திரன், இதில் சந்திரன் வளர்பிறையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸ்தான பலம் கொண்ட சந்திரன் பார்த்தார்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. அல்லது வளர்பிறையில் கிட்டத்தட்ட அஷ்டமிக்கு மேலே வளர்ந்துட்ட நிலையில் ஒரு சந்திரன் பார்வையும் சிறப்பையே தரும். இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம். கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு பாக்கியாதிபதி சுக்கிரன். இவர் மீனத்தில் உச்சமாக இருக்கார். பாக்கியாதிபதி வலுத்துட்டார். உச்சம் பெற்ற பாக்கியாதிபதி. இவரை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கேந்திரத்தில் தான் இருக்கார், மிதுனத்தில். ஆனால் வளர்பிறை சந்திரன் தான். இந்த ஜாதகத்திற்கு குரு, பங்கப்படாத குரு விருச்சிகத்தில் இருந்தபடி பார்க்குறார். குரு வந்து கெட்டு போகலை, விருச்சிகத்தில் இருக்கார். அங்கிருந்தபடி தன் வீட்டை தானே பார்த்து சுக்கிரனுக்கும் வலுவை கொடுக்குறார். இதுவும் கௌரி யோகம் தான். புரியுதுங்களா? இங்கே சந்திரன் நேரடியாக பார்வை பெறலை, ஆனால் சந்திரன் கேந்திரத்தில் இருக்கார், அவர் வளர்பிறை சந்திரன். ஆனால் பாக்கியாதிபதி உச்சம் பெற்று குருவினால் பார்க்கப்படும் போதும் இந்த கௌரி யோகம் வேலை செய்யும். இது ஒரு சிறப்பு மிக்க யோகங்களில் இதுவும் ஒன்று. உபயோகங்கள் நிறையா ஜாதகத்தில் சூட்சுமங்களை கடந்து மறைமுகமாக நமக்கு வாழ்க்கை வசதிகளை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவை. மேலோட்டமாக பார்க்கும்போது சில ஜாதகங்களுக்கு ஒரு யோகமும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல தாய் தகப்பன் இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை துணை இருக்கும், வீடு வாசல் வசதின்னு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்ல வாரிசுகள் இருப்பாங்க. பசங்களை கேட்டால் டாக்டருக்கு படிக்கிறா, பொண்ணு பெரியவ டாக்டருக்கு படிக்கிறா, சின்னவன் வந்து ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணுறாம்பாங்க. அசால்ட்டாக ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியாத சூட்சமமாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரியான உபயோகங்கள், மறைமுக யோகங்கள் மிகப்பெரிய வலுவை தரக்கூடியது. நம்ம ஜாதகத்தில் ஒரு யோகமே இல்லை, நமக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு சில யோகங்கள் இருந்தாலும் நம்ம குடும்பம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை துணைக்கு யோகங்கள் இருக்க அந்த மாதிரியான பொண்ணை வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கும் போதோ அல்லது கணவரை வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணும்போதோ இந்த யோகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ உபயோகங்களில் ரொம்ப வலிமையான யோகங்களில் இந்த கௌரி யோகமும் ஒன்று. இதற்கான காரண கர்த்தாக்கள் சந்திரன், குரு மற்றும் பாக்கியாதிபதி. எந்த ஒரு யோகமும் முழுமையாக வேலை செய்யணும்னா முதல் பாயிண்ட்டு, அவங்களோட பாவக்கோள்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். இன்னொன்று, அவங்க 6, 8, 12 லக்னத்துக்கு 12ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல போய் இந்த யோகம் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய யோகமாக செயல்பட முடியாமல் அந்த வீடுகள் கெடுத்துரும். புரியுதுங்களா?
ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் இருக்கிறது ஒயின் ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்காருங்க போது அவரை நம்ம பெரிய மனுஷனை அங்கே கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த உட்கார்ந்துருக்கிற வீடு அப்படிங்கிறது ஒரு கிரகத்தின் தன்மையை, அது தரும் யோகத்தை, அது தரும் பாக்கியதையை கெடுத்து விடும் சிறப்பு கொண்டது. அதனால தான் 6, 8 இந்த சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் செல்வ வளம் தரும் இந்த கௌரி யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.